ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சிவம் டூபே. சிவம் டூபே ஐபிஎல் 2022-23 உண்மையிலுமே அவரோட ஒரு பயங்கரமான திறமைய சிஎஸ்கேக்காக காட்டினார் அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அதுலயும் குறிப்பா ஐபிஎல் 2023 ஒரு எக்ஸப்ஷனல் பர்ஃபார்மன்ஸா அந்த டோர்னமெண்ட்ல நிறைய மேட்சஸ்ல அவர் ஆடினாரு. கண்டிப்பா இவருக்கு இந்தியா காலப் வரும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தப்போ இந்தியா காலப் வந்துச்சு. அயர்லாந்து சீரீஸுக்கு அகைன்ஸ்டா இவரை எடுத்துட்டு போனாங்க. 2 மேட்சும் என்னமோ விளையாண்டாரு. அதுலயுமே நல்ல டீசன்ட் ஸ்கோர், நாட் அவுட்ல இருந்தாரு. கேம் பினிஷ் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு அடுத்தபடியா ஏசியன் கேம்ஸ் கூட்டு போனாங்க. அங்கே பாத்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கிறப்போ டீசென்ட் ஆனாரு. பவுலிங்கும் நல்லா போட்டாரு. ருத்ராஜ் இவர் நல்ல ஒரு பவுலராகவும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணாரு. ஓகே, விக்கெட்ஸ் எல்லாம் கூட எடுத்திருந்தாரு. அதுக்கு அடுத்தபடியா ஆஸ்திரேலியா சீரீஸ்ல இவரோட பேர் இருந்துச்சு. சரி விளையாடுவாரு அப்படின்னு யோசிச்சப்போ 5 மேட்ச் கொண்ட அந்த T20 சீரீஸ்ல இவருக்கு வாய்ப்பே பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கல. சோ கிட்டத்தட்ட அந்த ஐபிஎல் 2023 முடிஞ்சதுக்கு அப்புறம் டோட்டலாவே ஒரு 3-4 மேட்ச் தான் இவருக்கு மொத்தமாவே சான்ஸ் கிடைச்சிச்சு. வாய்ப்பு கிடைச்ச எல்லாத்துலயுமே டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. அதுலயும் ஒரு சில நாட் அவுட்ஸ்ல வேற இருந்தாரு. ஓகே, ஒரு மேட்ச் நின்னு அவரும் ரிங்கு சிங்கும் வின் வேற பண்ணி கொடுத்தாங்க அகைன்ஸ்ட் அயர்லாண்டுங்கிறது நம்ம மறக்க முடியாது. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இவரோட பேர் இல்ல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஷாக்கிங்கா நிறைய பேருக்கு இருந்துச்சு. கண்டிப்பா அவருக்கும் பாத்தீங்கன்னா இருந்திருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, சிம்பிளான காரணம், ரிங்கு சிங் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரிங்கு சிங் தான் இதுக்கப்புறம் பினிஷிங் ரோல் எடுக்க போறாரு. சோ எங்களுக்கு சிவம் டூபே தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த காலப்பே இருந்துச்சு. ஆக்சுவலி ஆகாஷ் சோப்ரா இதை பத்தி அவரோட சேனல்ல பேசியிருந்தாரு. ஜியோ சினிமால இதை பத்தி சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னா, எப்பவுமே பிசிசிஐ மேனேஜ்மெண்ட் இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஒரு பிளேயர் நல்லா பண்றாரு அப்படின்னா அவர் எடுத்துட்டு த்ரூ அவுட் அவருக்கு ஒரு ரன் கொடுக்கறதே இல்ல. 2-3 மேட்ச் வாய்ப்பு கொடுத்துட்டு அதுலயும் நல்லா பண்ணாலும் கூட பாத்தீங்கன்னா டிராப் பண்றாங்க. இப்ப சிவம் டூபேக்கு நடந்தது அதுதான். சிவம் டூபே ஐபிஎல்ல பயங்கரமா பண்ணாரு. எப்படி அவர் விளையாண்டாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல பெருசா. அண்ட் இப்ப டிராப் பண்ணிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகைன்ஸ்டா. இப்ப T20 வேர்ல்டு கப் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல எதுக்கு இதெல்லாம் பண்றாங்க பிசிசிஐ அப்படிங்கிற கேள்வி எழுமுனுச்சு. ஓகே, கண்டிப்பா நான் அவர் T20 வேர்ல்டு கப் ஆடுவாருன்னு நினைச்சேன் ஐபிஎல் ஆடுற. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். ஸ்பின்னருக்கு அகைன்ஸ்டா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ஆல்மோஸ்ட் 200. மறக்கவே முடியாது. எல்லா கிரவுண்ட்லயும் எல்லா ஸ்பின்னர்ஸையும் வச்சு நொறுக்குனாரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் நல்லா விளையாண்டாரு. அதுலயும் குறிப்பா ஷார்ட் பால் இஷ்யூவா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனா ஷார்ட் பால் பாத்தீங்க அப்படின்னா அந்த இஷ்யூல இருந்து அவர் வெளியில ஷார்ட் பால்ஸ்ல 6 அடிச்சாரு பெங்களூர் மாதிரி கிரவுண்ட்ல. இப்ப என்ன அப்படின்னா, இந்த ஐபிஎல் 2024 அவரோட கெரியர்லயே ரொம்ப முக்கியமான ஒரு சீசனா அமைய போகுது. பிகாஸ் T20 வேர்ல்டு கப்புக்கான ஸ்குவாட் ஐபிஎல் முடிஞ்ச உடனே அறிவிக்கப்படும். ஐபிஎல்ல நல்லா பண்ற ஒரு சில பிளேயர்ஸ், நல்ல ஃபார்ம்ல இருக்க ஒரு பிளேயர்ஸை கூட்டிட்டு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இன்னும் ஒரு சில பிளேயர்ஸோட அவைலபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியாததுனால நம்மளால ஒரு பர்ஃபெக்டான ஒரு 15 செட் பண்ணவே முடியல இப்போ வரைக்குமே. சோ எனக்கு தெரிஞ்சு சிவம் டூபேக்கு ஐபிஎல் 2024 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சீசனா இருக்க போகுது அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பிகாஸ் ஆல்ரெடி பிசிசிஐயோட ரேடாருக்குள்ள இருந்துட்டு அவர் வெளில போயிருக்காரு அப்படிங்கிறதுனால அவர் மேல ஒரு கண்ணு வச்சிருப்பாங்க. இந்த ஐபிஎல் எப்படி பர்ஃபார்ம் பண்றாருன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவருக்கு கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டெஃபினெட்லி அவர் நல்லா விளையாண்டே ஆகணும். சிஎஸ்கேல அவர் ஒரு சூப்பரான ரோல் ஒன்னு பண்றாரு. கொஞ்சம் முன்னாடி ஆடுறாரு. ஒரு பினிஷர் அப்படின்னு இல்லாம ஒரு நம்பர் 4லயே அவரை புஷ் பண்றாரு தோனி. இம்பாக்ட் பிளேயராவும் இருக்கிறாரு. சோ பேட்டிங் மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில இது அமையுது. சோ வாய்ப்புகள் கிடைக்கிறப்போ அதை கரெக்டா பயன்படுத்தினாரு அப்படின்னா T20 வேர்ல்டு கப்ல பார்க்கலாம். அதர்ஸ் இல்ல அப்படின்னா திருப்பி அவரை எப்ப கொண்டு வருவாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியல. ஏன்னா கண்டினியூவா 2 சீசன் நல்லா பண்ணி இந்தியன் டீம்லயும் ஒரு சில மேட்சஸ் நல்லா பண்ணி கொடுத்த வாய்ப்புகள்ல இந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்றவரை டிராப் பண்றதுங்கிறது என்ன மாதிரியான மைண்ட் செட்ங்கிறது எனக்கு தெரியல. ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், ப்ரோ நிறைய பிளேயர்ஸ் வர்றாங்க ப்ரோ, அப்படி வர்றப்ப என்ன பண்றது அப்படின்னா, டெஃபினெட்லி அது உண்மைதான், நிறைய பிளேயர்ஸ் வர்றாங்க தான். ஆனா நீங்க 11 பேர் தான் விளையாடணும். ஆனா 15-16 பேர் ஸ்குவாட்ல இருக்கலாங்கிறப்போ இவரெல்லாம் அனுப்பி வைக்கலாம். ஏன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பெர்ஃபார்ம் பண்ணவருக்கு அப்புறம் என்ன ஒரு இதுங்கிற கேள்வி இருக்குல்ல. பாப்போம், அது எல்லாத்துக்கும் 2024 ஐபிஎல் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். சோ உங்களோட கருத்து இதை பத்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்கெட் சேனல்.